Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடுத்த நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். காங்கிரஸ் கட்சி கூட ராகுல் காந்தி கூட விஜய் பேசினார் அப்படின்ற ஒரு தகவலும் பரப்பப்படுது, பேசப்படுது. அதே மாதிரி கரூருக்கு விஜய் செல்லும் பொழுது அங்கே ராகுலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேஷியங்கள் தான் பேசப்படுது. எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. இது ஒப்பிட்டு பார்க்குறப்போ, இதை கருத்தில் கவனத்தில் வைக்கிறப்போ காங்கிரஸ் விசிகா தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, எனக்கு முதல்ல இந்த கேள்வி என்பது எனக்கு எழலை. அன்றாட நடப்புகளை, அரசியல் நடப்புகளை, அரசியல் காய் நகர்த்தல்களை, யார் யாருடன் கூட்டணிக்கு என்ன முயற்சி என்பதையெல்லாம் நானும் எல்லா தரவுகள் மேலேயும் விரல்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் எனக்கு காங்கிரஸ் விசிகா தேவேகா கூட்டணி சாத்தியமா என்பது விவாதத்துக்கு எனக்கு வரலை. அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு முதல்ல எனக்கு தெரியல. அது ஒரு நீங்கள் இப்போ காரணம் சொல்லிட்டீங்க, அவர் பேசியதுனால. சரி, பேசியவுடன் வந்தது ஒரு விவாதம். அதை ஒட்டி கேசி வேணுகோபால் வந்தார். வந்தவரும் ஒரு டிஃபென்சிவ் மூடில் பேசினார், அல்லது மோடில் பேசினார். இவரை தாவேகாவை முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் கரூர் சம்பவத்திற்கு என்பதாக திமுகவும் திமுக சார்ந்த பல்வேறு வலைப்பின்னல்களும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அப்படி சொல்லாமல் விசாரணை வரட்டும் முடிஞ்சு என்பதாகவும் வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் தான் நடத்திக்கிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கூட என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இப்போ தான் தொடங்கியிருக்கிறார் கட்சி, அதுக்குள்ளே அவரை விமர்சனம் பண்ணுவது என்பது சரியாக இருக்காது, எங்களை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும் என்பதாக சொன்னார். அதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வலுவாக இருக்குது என்பது தான் நம்ம புரிதலாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் வரப்போகிறாரு, கரூருக்கு வரப்போகிறாரு, விஜய் வரும்பொழுது சந்திக்க போகிறாங்க அங்கே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் எனக்கு. என்ன கேட்டால் ஏடுகளில் வந்துச்சானா வந்துச்சு, மாலை ஏடுகளில் வந்துச்சு. வந்த பிறகு நான் காங்கிரஸ் தலைமை, மாநில தலைமையிலையும் விசாரித்தேன். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செய்தியை. எனக்கு ராகுலை பற்றி, இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகளை பற்றி, இப்பொழுது நாட்டில் நடக்கும் நடப்புகளை பற்றி உள்ள புரிதலிருந்து பீகார் தேர்தல் நேரத்தில் எதுக்காக தமிழ்நாட்டில் கரூருக்கு வரணும் ராகுல்? அவசியமே இல்லை. அதனால் அதற்கான வாய்ப்புகள் அப்படிலாம் தென்படலை. அப்போ யாரோ ஊடகங்களில், அச்சு ஊடகங்களில் வர்ற அளவுக்கு என்ன செய்திகளை இப்படி கொடுக்க முடியுது. அதுக்கான அவசியம் எங்கிருந்து வருது? ஏதாவது மோட்டிவ் இருக்கும் இல்லையா? இது மாதிரி ஒரு செய்தி கசி மோட்டிவ் இருக்கு. செல்வ பெருந்தகை என்பவர் எப்படி தலைவராக இருக்கலாம் என்று நிறைய பேருக்கு குறிப்பாக இடைச்சாதி சமூகத்தில் இருந்து வந்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் அந்த கோபம் இருக்குது. அப்போ தலித் தலைவராக வரக்கூடாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சுயமரியாதை உள்ள ஒரு தலித் வரக்கூடாது தலைவர் என்பது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு இப்பொழுது திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுவது என்பதாக கேஎஸ் அழகிரி பேசுவது திமுக தலைமை ரொம்ப கோவப்பட்டாங்களாம். நெருக்கமாக இருந்த பொழுது, மாநில தலைவராக இருக்கும் பொழுது என்ன எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கேட்டதெல்லாம் உங்களை மகிழ்ச்சி அடைய வைத்தோமேன்னு சொன்னாங்களாம். என்ன அதனால் அதில் உள்ள அது போன்ற சிந்தனையாளர்கள் யாரோ உட்கார்ந்துக்கிட்டே உள்ளிருந்து செய்தி இப்படியெல்லாம் போடுறாங்க போல என்பது போல தெரியுது. ஆனால் அப்படி எந்த வாய்ப்பும் ராகுல் வரப்போகிறார் கரூருக்கு என்பது போல இல்லை. செல்வ பெருந்தகைக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்திற்காக ஏன் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற ஒரு காயினை நகர்த்தணும்? அதுக்கான சாத்தியம் ஏன்? அதாவது செல்வ பெருந்தகை திமுகவினுடைய தலைமையுடன் நெருக்கமாக இருக்கார். நெருக்கமாக இருக்கும் பொழுது அவரை எதிர்க்கணும். அவரை எதிர்த்து பல்வேறு முயற்சிகள் பண்ணியாச்சு. நாம் போய் பாஜகவுடன் சேரப்போகுது காங்கிரஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. பாஜகவுடன் போய் நின்றுக்கிட்டு இருக்கார் அதிமுக, அதிமுகவுடன் போகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. புது சக்தியாக வந்திருக்கிறாரு தாவேகா. அதுவும் விஜய் ஏற்கனவே ராகுலை சந்தித்தவர், பேசியவர். அதே போல் இப்பொழுதும் கூட இந்த 41 பேர் இறந்ததற்காக ராகுல் பேசினார் என்கிற ஒரு செய்தி இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு, நல்வாய்ப்பாக இருக்குது. அதனால அவர்கள் அதை கிளப்பியிருக்கலாம் என்பது தெரியுது. ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் வெளியே வராத. நீங்கள் வந்ததை வச்சுக்கிட்டு இதை கேட்டிருக்கீங்க.
வராத செய்திகளையும் ஏதாவது சொல்லுவான்னு தான் என்ன முதல்ல பேச வச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. என்னன்னா இப்போ வந்து அங்கே உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா போட்ட மனு இருக்குல்ல, அதற்காக மனுவை வாதம் பண்ணுவதற்காக உள்ள வழக்கறிஞரை பிடித்து கொடுத்தது அல்லது தொடர்பு பண்ணி கொடுத்தது கார்த்திக் சிதம்பரம்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் வாதாடுறது பாஜகவினுடைய ஆதரவாளர் வழக்கறிஞர்கள் தானே சொல்லுவாங்க. இல்லையே இல்லையே வாதாடிய 3 பேரும் பாஜகவினுடைய ஆதரவு வழக்கறிஞர்கள் அப்படின்றாங்க. தாவேக்கா ஒரு வழக்கு போடுதுங்க, 5 மனுங்க. இவர் 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 மேலே ஆதவ் அர்ஜுனாவின் மூலம் சரிதுங்களா. அதில் கோபால சுப்பிரமணியங்க, அவர் எப்படி பாஜக, கார்த்திக் சிதம்பரம் நண்பர். அதற்கு பிறகு மற்றபடி வந்து 3 பேர் போட்டாங்க அந்த இதிலிருந்து, பாதிக்கப்பட்ட வீட்டிலேருந்து. அதில் 2 பேர் மேலே விவாதமெல்லாம் இவங்க கிளப்பினாங்க. இன்னொன்று வந்து பாஜகவை சேர்ந்த ஜிஎஸ் மணி என்ற ஒரு வழக்கறிஞர் தன் பெயரில் ஒரு வழக்கு போட்டார். அதை கூட உமா ஆனந்த் என்பதாக ஊடகங்கள் வந்துச்சு. நான் போடவே இல்லை என்று உமா ஆனந்த் என்ற கவுன்சிலர் மறுத்தாங்க. அவங்கள நாங்கள் பாஜகவாக புரிஞ்சுக்கிடலன்னு வைங்களேன். அவங்க வீட்டுக்காரங்க வந்து கலைஞருக்கு டாக்டராக இருந்தாங்க, அதனால் வந்து அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க என்பதெல்லாம் என்ன முன்னேற்ற கழகத்தின் உதவியெல்லாம் வெற்றி பெறல, அது வேறு விஷயம், அதுக்கே போகலை நான் என்ன. அதனால் அவங்கள பாஜகவை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க போடவும் இல்லை, ஜிஎஸ் மணி மட்டும்தான் போட்டார். பாஜக கட்சி சொல்லி கட்சி சார்பாக போட்டாரானா இல்லை, புரியுதுங்களா, தனியாக போட்டிருக்காரு. ஸோ 5 பேரில் 4 பேரை பற்றி இல்லை விஷயம், இவரை பற்றி தான் விஷயம். ஆதவ் அர்ஜுனா போட்ட வழக்கு மட்டும்தான் தாவேக்கா போட்டார். இப்போ அதில் காங்கிரஸ் கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, உதவி இருக்கிறாங்க, இது நமக்கு தெரியாது. ஆனால் யார் வந்து கார்த்திக் சிதம்பரத்திற்கோ எதிராக போட்டியாளர் காங்கிரஸுக்குள்ள என்றும் பார்க்கணும். சிவகங்கை தொகுதியில் சுதர்சன் நாச்சியப்பன் சரிதானா, அவர் எம்பிக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழு, அதில் அங்கே உள்ளவங்கள்லாம் உண்டு, பத்திரிகையாளர்கள் உட்பட. அதில் தனக்கு வேண்டிய நண்பரை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் கார்த்திக் சிதம்பரம்னு அவர் தான் போடுறார் சரிதானா. இப்படி ஒரு செய்தி இருக்குது. ஏன்னா கார்த்திக் சொல்லிட்டிங்கன்னா அங்கே உள்ளே போய் கேட்கணும்ல, நம்ம கேட்போம்ல சிவகங்கையில். இது மாதிரி வந்துச்சு. அதனால் அந்த செய்திகளெல்லாம் கூட அப்படி செய்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் செய்தது தான் வரும். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய ரீதியிலோ காங்கிரஸ் கட்சி மாநில ரீதியிலோ அப்படிப்பட்ட முயற்சிகள் என்பது வரலாம், நமக்கு தெரியாது. இதுவரை வரவில்லை, நமக்கு தெரியும் இல்லைங்களா. என்ன முக்கியம்னு சொன்னால் அதில் வந்து வேண்டுமானால் வலுப்படுத்துவதற்கு, அப்படி ஒரு கூட்ட முயற்சிக்கான வலுப்படுத்துவதற்கு இதுவரை கேசி வேணுகோபால் வந்த பொழுது கேசி வேணுகோபாலை பற்றி தான் பேச்சு இருந்துச்சு. அவர் கேரளாவில் ஒரு இடத்துல நின்று அல்லது நிற்காமல் என்ன அவர் வந்து கூட்டணியாக தாவேக்காவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் பொழுது முதலமைச்சராக வர ஆர்வப்படுறாரு என்று ஒரு செய்தி இருக்குது. கேசி வேணுகோபால் தொடர்ந்து தாவேக்காவுடன் என்ன கூட்டணி போக வேண்டும், கேரளாவுக்கு குறிப்பாகவும் அதையொட்டி தமிழ்நாட்டையும் பற்றி பேசுகிறார் என்றும் செய்தி இருக்குது. இதுவரை என்ன மல்லிகார்ஜுன கார்கேயோ ராகுலோ அதற்கு முழு இசைவு கொடுக்கவில்லை என்றும் செய்தி இருக்குது. முதல்ல என்ன வந்துச்சு, இசைவு கொடுக்கவில்லைன்னு வந்துச்சு. புள்ளியில் வருது இல்லையா. ஒன்று, அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்த உடனே ராகுல் காந்தி விஜயிடம் தொலைபேசியின் மூலமாக பேசினார் அப்படின்னு சொல்கிறதும், அதன் பிறகு இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பேசுறது அப்படின்றதும், அந்த 2 லேயரும் ஒரு புள்ளியில் இணைகிற மாதிரி இல்லையா. அதுதான் அதுக்கு தான் சொல்ல வரேன். அதாவது கேசி வேணுகோபாலை பொறுத்தவரை அவர் வந்து அகில இந்திய அமைப்பு செயலாளர் காங்கிரஸில். அவர் சொல்வது என்பது நிச்சயமாக வெயிட்டான ஒரு விஷயந்தான். அவர் அது போன்ற ஒரு அணுகுமுறையை முயற்சி எடுக்கிறார் என்று யாரும் மறுக்கவில்லை. அதாவது திமுகவுடன் இருப்பது என்பதை அங்கீகரிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் மறுக்கவில்லை கேசி வேணுகோபாலுடைய முயற்சிகளை. இதில் வந்து இசைவாக இல்லை ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே என்பதாக முதல்ல சொல்லப்பட்டது. இப்பொழுது முழு இசைவு கொடுக்கவில்லை என்பதாக அந்த செய்தி மாறி இருக்கு. அப்படின்னா அப்படிதான் அர்த்தம், புரியுதுங்களா. அதற்கு ஒரு பொருள் இருக்கு. அது வந்து காங்கிரஸ் விஷயத்தில் வருது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் எல்லாத்தையுமே ஒத்து கவனிக்கும்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமீபத்திய 2 நாள் 3 நாள் முன்னால் நடத்திய அந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்குன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது என்பது என்ன என்று பார்த்தால் வந்து முழுக்க தேசிய கல்விக் கொள்கை என்ற முக்கியமான பாஜகவினுடைய மோடியினுடைய கொள்கையை அப்படியே இங்கே அமலாக்குவதற்காக கல்வியை வியாபாரமாக்குவதற்கு தனியார்மயமாக்குவதற்குள்ள வழிமுறை தான். இதையெல்லாம் கவனிப்பாங்களான்னு கவனிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில்
சிபிஎம் சிபிஐ எதிர்க்கிறாங்க. அதை நேரடியாகவே அவங்க எஸ்எஃப்ஐ எல்லாம் எதிர்க்கிறாங்க. நேரடியாக சிபிஎம்மும் சொல்கிறாங்க, எஸ்எஃப்ஐ வந்து நேரடியாக அவங்க மாணவர் அமைப்பு சொல்கிறாங்க. பாஜகவினுடைய தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே அமுலாக்குவது தான் தமிழ்நாடு அரசு செய்கிறது என்பதாகவே அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க, எவ்வளோ தைரியமாக. ஆனால் காங்கிரஸ் கட்சி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாக்கு போடவில்லை, அந்த இது ஆதரித்து தீர்மானத்தில் அந்த சட்ட திருத்தம் என்பதற்கு கொண்டு வரல. அதே நேரத்தில் அங்கு யார் ஆதரித்து செஞ்சுருக்காங்கன்னா, காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஆதரித்து போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்ள என்பதும் புரியலை. அதனால் இன்னமும் கொஞ்சம் கூட பழுக்காத, அதாவது என்ன கலைஞர் சொல்வது போல் வந்து பழம் நழுவி விழற மாதிரி சூழல் அல்ல, அப்படி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதே அது வந்து எப்படி சாத்தியம்? இன்னொன்று இதில் சில தொகுதி பேரங்கள் விஷயத்திலையும் கூட திமுக இல்லை, நான் சொல்ல வந்தது இந்த என்இபி விஷயம் சொல்ல வந்தது என்னன்னா, இப்படி பாஜக கொள்கைகளை எல்லாம் பாஜகவை எதிர்க்கிறோம், ஆனால் பாஜக கொள்கைகளை ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாடை வந்து திமுக எடுக்குதா என்பது கவனிக்கப்படும் காங்கிரஸ் தலைமையில் என்பது உண்மை. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, மூன்றாவது அணி அதிமுக திமுக இல்லாமல் மூன்றாவது அணியாக விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றப்போ, அந்த இடத்துல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும் விசிகாவை உடச்சி வெளியில் கொண்டுட்டு வருவதன் மூலமாக அந்த அணியை கட்டலாம்ன்ற முயற்சி கூட போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே. அப்படியெல்லாம் வந்து இன்றைக்கு கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு ஒரு அப்செட் என்பதாக ஆன நிலையில் புதிதாக கட்சி தொடங்கி வளர்க்கக்கூடிய விஜய் அதை கடந்து செல்வது என்பது, அவர்களே நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், கரூருக்கு மீண்டும் அவர் சென்று வந்த பிறகு ஓரளவு சமன்பற்றும் சூழல், அதற்கு பிறகுதான் எங்களுடைய முழு பரப்புரை என்பதாக அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் தலைமையில் கூட்டணி என்பதற்கு முயற்சி எடுத்தாங்க என்று சொல்வது கூட என்ன பொருத்தப்பாடாக இல்லை, புரியுதுங்களா? அதனால் அதிலிருந்து அந்த சாத்தியங்கள் தெரியலை. ஆனாலும் கூட என்ன இன்னும் 4-5 மாதம் இருப்பதுனால என்னவும் நடக்கலாம் என்றது பேசப்படுது, பேசலாம். ஆனால் உண்மையில் பேசப்படுவது என்ன, அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சியுடன், பாஜகவை நான் சொல்லலை, என்ற கட்சியுடன் என்ன தாவேகா வந்து போய் நின்றால் தங்களுக்கு பாதுகாப்பு, ஆட்சி மாற்றத்திலும் சாத்தியம் என்று நினைப்பதாக தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் கீழே ஆதரவாளர்கள் மத்தியிலும் இருப்பதாகவும், இதே போல் அதிமுக தொண்டர்களும் அப்படித்தான் கருதுகிறாங்க. தனியாக நின்று ஜெயிக்கவோ வெற்றி பெறுவோம் என்றோ பாஜகவுடன் போவதனால் சறுக்கி விழுவோம் என்று புரிஞ்சுக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள். இப்படியும் சூழல் இருக்குது. அதனால் வேற ஒன்று என்பதாகத்தானே காய் நகர்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட சாத்தியங்கள் தெரியவில்லையே என்பது ஏன் புரியுது.